ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ரி விலாக்ஸ். யாஸ்ரி விலாக்ஸில் இன்றைக்கி ஒரு டிஃபன் வெரைட்டி, டின்னர் வெரைட்டின்னு கூட சொல்லலாங்க. பணியாரத்துக்குன்னே ஒரு தனி ரசிகர்கள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் பணியாரம் நம்ம குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்களுக்கு ஹெல்த்தியாக எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு யோசிக்கிறப்போ அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நம்ம பண்ணலாம். சைடில் கார சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி அதில் சேர்த்து அரைக்கிறது வழக்கம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே ஆட்டி வச்சுருந்தது சிறுதானிய மாவு, சோளம், கம்பு, வரகு இது சேர்த்து ஆட்டி வச்சுருக்கேன். அதில் 2 நாள் ஆனதுக்கப்புறம் புளிச்சிருக்கும் இல்லையா, அந்த மாவில் நம்ம பணியாரம் செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு அந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மாவில் சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ வெஜிடபிளுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இங்கே என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கேப்சிகம், கேரட், பீட்ரூட், ஆனியன் சேர்த்துருக்கேன். இதோடு நம்ம கேபேஜும் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அதுக்குள்ளே இந்த மாவில் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், அதுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்காக நான் இங்கே ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா குட்டீஸ் பச்சை மிளகாய் கடிக்கிறப்போ நிறைய அவாய்ட் பண்ணுவாங்க, பணியாரம் சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நான் இங்கே ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா அந்த மாவோடு இந்த வெஜிடபிள்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டீஸ்க்கு வெஜிடபிள்ஸு பணியாரத்தோடு சேர்த்து கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப விருப்பமாக வெஜிடபிள்ஸும் சேர்த்து சாப்பிடுவாங்க. நார்மலாக பொரியலாக செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பணியாரமாக கொடுக்குறப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாகவே விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சிறுதானிய வெரைட்டிஸ் நிறையவே ரெசிபீஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸு 100 லஞ்ச் பாக்ஸுக்கு மேலே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈஸி அண்ட் ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸு கிட்ஸுக்கு எப்படி நம்ம டெய்லி மார்னிங் பீக் ஹவர்ஸில் நம்ம செஞ்சு கொடுக்குறது அப்படிங்கிறதையும் நான் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். பணியாரம் ஒவ்வொரு சைடும் ஒரு 3 மினிட்ஸ் போல் வெந்தால் போதுங்க. நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இதோடு நம்ம கார சட்னி சேர்த்துக்கலாம், இல்லைனா தேங்காய் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு நம்ம வெறும் மாவு மட்டும் கொடுக்கறது இல்லாமல் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணி கொடுத்தா அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.